நாமத்திலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்தவங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்தில் நடக்கிற சில சம்பவத்தை நாம் பார்க்கும் போதெல்லாம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் போன மாதம் இருந்த மாதிரி இந்த மாதம் இருக்கவே கூடாது. போன மாசம் ஜெபம் பண்ண மாதிரி இந்த மாசம் ஜெபம் பண்ணவே கூடாது. போன மாசம் இருந்த பரிசுத்தம் இந்த மாசம் அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினாலே இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சி என்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டோம். எப்படிலாம் மகிழ்ச்சி வருகிறது, மகிழ்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாக, ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லாமலே போகிறது, ஏன் மகிழ்ச்சி இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்ற கேட்கிறேன். சமாதானம் இல்லை, அதனால மகிழ்ச்சி இல்லை. கர்த்தரோடு இல்லை, நம்ம மகிழ்ச்சி இல்லை. மூணாவது, நம்முடைய பங்காளி ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன் ஒரு ஆள் உண்டானா அவன் உங்க பங்காளி தான். தெரியுமா உங்க பங்காளி யாரு தெரியுமா? ஆமா, அவன் செத்தா நீ துணி கட்டணும். உங்க வாழ்க்கையில ஏற்கனவே 50% மகிழ்ச்சியை கெடுப்பது அவனுடைய திட்டம். அதனால்தான் நீங்க ஒவ்வொரு நாளும் அவனை கடிந்து 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 செபிக்கணும். அவனை கட்டி கட்டி செபிக்கணும். உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாம இல்லையா, இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை உங்கள் அக்கினி மதிலாய் வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதா? ஆமா, ஜெபம் மறந்தால் அவன் ஜெயம் எடுப்பான். நீ ஜெபத்தை மறந்துட்டு ஆவில நிறைஞ்சி அந்நிய பாஷை பேச மறந்துட்டினா அவன் உன்னை ஜெயம் எடுத்து விடுவான். புரியுதுங்களா? ஆகையால் தான் நீங்க காலை எழுந்த உடனே அவருடைய திருமுகத்தில் நீங்க முடிக்க வேண்டும். அப்போது அவனுடைய தந்திரங்களை எல்லாம் தேவன் தவிடு பொடியாய் மாற்றி விடுவார். நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு அருமையான ஊழியக்காரர் தம்பி, சின்ன வயசு தான், என்னோட சின்ன வயசு தான், சாப்பிடும் போது அவரோட பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்காக செபிக்கிற ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுல இருக்கிற அந்த செபிக்கிறவர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் போன வாரம் உங்களுக்கு விரோதமாக இந்த ஒரு ஆவி செயல்பட்டது, ஆண்டவர் எங்களுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினார், நாங்கள் அந்த ஆவியை கடிந்து செபித்தோம். உண்மையா? எஸ். அதுக்கு முந்தின வாரம் நீங்க இந்த ஊருக்கு ஊழித்து போகும்போது இல்லையா, ஒரு ஆவி உங்களோடு போராடினது, அல்லது அந்த ஊழியத்தில் உங்களை வழுக்கி விடுவதற்கான சில சூழ்நிலைகளை சத்துரு உண்டாக்கினார். கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினார், நாங்கள் அந்த ஆவியை கடிந்து செபித்தோம். உண்மையா என்றால் எஸ். இதே போலதான் இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இல்லையா, ஒரு ஆவியின் போராட்டங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் செபிக்கிறவர்கள், நீங்கள் வேதம் வாசிக்கிறவர்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் தெய்வத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள். ஆகையால் அந்த உடன்படிக்கையெல்லாம் உடைத்து உங்களை 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 வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய பலத்த திட்டம். ஆகையால் தான் உங்களோடு கூட கர்த்தர் பல முறையில் பேசிக்கொண்டே இருக்கிறார். பல ஊழியரை கொண்டு வந்து உங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா, நீங்க அந்த 90ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபம் வாசிமா. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா, தேவனுடைய கோபம்.
அதுதான் நான் அடிக்க சொல்றேன். கவனிங்க, உங்க வாழ்க்கையில யார் கோச்சினாலும் பரவாயில்ல, இயேசுநாதர் கோச்சிக்காம நீ பார்த்துக்கணும். இந்த உலகத்துல யார் கோச்சிட்டாலும் ஒன்னும் பாதிப்பில்லை. அவர் கோச்சிட்டார்னா உனக்கு டோட்டல் பாதிப்பு. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? அதனாலதான் நீங்கள் எப்பவுமே தேவனை கோபப்படுத்தி விடவே கூடாது. அவர் ஒரு சதவீதம் கூட உங்க மேல கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. அப்படி வரும்போதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் எடுபட்டு கலங்கி போய் விடுவீர்கள். கலங்கி போய் விடுவீர்கள். எங்கள் அக்கிரமத்தினாலே நாங்கள் கலங்கி போகிறோம். ஏன் மகிழ்ச்சி இல்லாம போது? ஒன்று தேவனுடைய கோபம். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையில அவர் உங்க மேல கோபப்படாம நீங்க காத்து கொள்ளணும். அவர் எப்போதும் நீங்க ப்ளீஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவருக்கு கோபப்படுத்தி விடக்கூடாது, எரிச்சல் வந்துடக்கூடாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வேதனையான ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். நான் இவர்களை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அவர் இருதயத்துக்கு அது விசனமாய் இருந்தது. புரியுதா? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயம் ரொம்ப விசனமாயிற்று. அதாங்க நம்ம வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி இல்லாம போயிருது. ஹல்லேலூயா. ஆகையால நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும் இல்லையா? நீங்கள் அவரை கனப்படுத்தி வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனை எப்போதும் நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஏன்னா சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த 90ஆம் சங்கீதத்துடைய கடைசி வசனம் சொல்லுது, தேவனுடைய பிரியம் எங்க மேல இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கையின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்த என்ற வார்த்தையில வெற்றியை தாரும். எங்கள் கையின் கிரியைகளிலே வெற்றியை தாரும். ஆம், எங்கள் கையின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அப்போ கவனிக்கணும், நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். புரியுதா? அவரை பிரியப்படுத்த வேண்டும். சரி, உங்க வீட்டில் உங்க கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ பிரியப்படுத்தணும்னா என்ன செய்வீங்க? இப்போ கணவரை பிரியப்படுத்தணும், என்ன பண்ணுவீங்க? அவருக்கு பிரியமானது என்ன பண்ணுவீங்க? ஒரு மனைவியை பிரியப்படுத்தணும்னா அவளுக்கு பிரியமானதை செய்வீங்க. பிள்ளைகளை பிரியப்படுத்தணும்னா பிள்ளைகளுக்கு பிரியமானதை செய்வீங்க. அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா அவருக்கு என்ன பிரியமோ அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அது அவருக்கு அவசியம். ஜெபம் பண்ணுவது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். வேதம் வாசிப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். பரிசுத்தமாய் வாழ்வது அவர் பிரியமான ஒரு காரியம். ஊழியம் செய்வது அவர் பிரியமான ஒரு காரியம். அப்புறம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது அவர் பிரியமான ஒரு காரியம். கர்த்தருடைய ஊழியத்தில் தோள் கொடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது அவருக்கு பிரியம். தோள் கொடுக்கிறீங்களே, அது பெரிய பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் அந்த தரிசனத்தின் விரிவாக்கத்துக்காய் உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுக்கிறீங்களே, அது அவருக்கு பிரியம். ஆமென். ஆமாங்க, அவருக்கு பிரியம். அதான் சொல்றாரு, உங்க பிரியம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 137 5 6 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 137 5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு
என் மேல் வாயோடே ஒட்டிக் கொள்வதாக. நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து பாருங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? எருசலேம் என்றாலே நகரம், எருசலேம் என்றாலே சமாதானம், எருசலேம் என்றாலே சீயோன், தேவன் இருக்கிற இடம். அப்ப இந்த எருசலேம் என்ற இங்க அங்க தேவன் மறைந்து இருக்கிறார். எருசலேமே, நான் உன்னை மறக்கவே கூடாது. அவர் பிரிய என்ன? சில பேர் பாருங்க, சில சமயத்தில் தெய்வத்தை மறந்து விடுவார்கள். மறக்க கூடாது. நீ அப்படி மறந்துட்டா என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அப்படின்னா என்ன? இந்த கை விழுந்து போவதாக என்றார். அந்த கை விழுந்து போவதாக. எவ்வளவு எவ்வளவு பாருங்க. அதனால்தான் ரெண்டு கை நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் துதிக்கணும். ரெண்டு கை வச்சு கை தட்டி பாடணும். நீ அவரை மறக்க கூடாது. இல்லையா? இந்த ரெண்டு கை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? சோத்துண்டதுக்காக கொடுத்தாரு ஆண்டவர். இல்லையா? ஆராதிக்க, துதிக்க, அவரை கனப்படுத்த, இல்லையா, மற்றவர்களை கனப்படுத்த, இதுக்கு தான் ஆண்டவர் கை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் கை இல்லை தெரியுமா? எவ்வளவு பேர் கை இல்லை தெரியுமா? ஆனா சாதிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை காட்டினாங்க, இல்லையா, ரெண்டு கையும் இல்லை, காலில் என்ன பண்றா? அவள் டிராயிங் வரைகிறா. நீ வரிவி எப்படி? ரெண்டு கை இருக்கும் போதே உன் எழுத்து, தலையெழுத்து எப்படி இருக்குது? எழுத்து, ஐயோ, உன் எழுத்து எப்படி? அப்படியே தலையெழுத்து இருக்கும். ஸ்கூல்ல எவ்வளோ டீச்சர்ஸுங்க என்ன பண்றாங்க? ஆமா, உன் எழுத்து நல்லா இருக்கணும். அப்போ உன் தலையெழுத்து நல்லா இருக்கும். அப்போ கவனிங்க, இந்த கை வேலை செய்யாமல் போவதாகன்றாரு. ஏன்? என்னை அவரை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக ஏங்குதையா. இல்லையா? சில பேர் இரவும் பகலும் அந்த இயேசுவை நினைச்சினே இருப்பாங்க, ஆண்டவரை நினைச்சினே இருப்பாங்க, ஆண்டவரை துதிச்சினே இருப்பாங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடணும், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம். அப்ப ரெண்டுமே யாரோட தான் இருக்கணும்? நம்ம சந்தோஷமான சூழ்நிலையிலும் தெய்வத்தோடு இருக்கிறோம், துன்பமான சூழ்நிலையிலும் அவரை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம சந்தோஷமா இருந்தா பண்ணுவோம், சங்கீதம் பாடுறது கிடையாது. துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்றது கிடையாது. இல்லையா? துன்பம் வந்துட்டா என்ன பண்ணும்? வேற ஒண்ணும் இல்லை. இல்லையா? இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. அதை விட்டு ஊரை சுத்தக்கூடாது, ஊரை சுத்தக்கூடாது, ஊரை சுத்தக்கூடாது. துன்பம்னு வந்துட்டா அடுத்து வாய, இல்லையா, சொல்றாரு, நான் என் வாயை கடிவாளத்தினால் கட்டி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருகிறேன். புரியுதா? துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ணு. ஏன்னா ஜெயம் அங்கதான் வரும் உனக்கு, வேற எங்க உனக்கு உதவி வராது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே அவர் உன் ஜெபத்தை கேட்பாராக. அப்போ ஆபத்து வருதா ஜெபம் பண்ணு, துன்பம் வருதா ஜெபம் பண்ணு. இல்லையா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொல்லு. துன்பம் வந்தா உம்மை விட யாரும் இல்லப்பா. கவனிங்க, அவதான் உண்மையான நல்ல சொந்தக்காரன். எதுவுமே ஒத்துக்கிறீங்க? நம்ம சொந்தெல்லாம் வேஸ்ட். வாங்க பாஸ்டர், அப்படி சொல்லாதீங்க பாஸ்டர். நீ ஒன்னா பாரு, உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா அந்த சொந்தக்காரன் உன்னை தேடி வருவான். உங்ககிட்ட 10 ரூபாய் இல்லைன்னா, இல்லையா, கூப்பிட்டா கூட வர மாட்டான். எத்தனை ஒத்துக்கிறீங்க? அதான் சொந்தம். அதனால்தான் சாகர வரைக்கும் உன் கையில 10 ரூபாய் இருக்கணும். புள்ள மேல சொத்தை எழுதி வச்சுட்டு நீ கடைசியில் தெருவில் வந்து உட்காந்துடாது. என் புள்ள கேட்கிறான் பாஸ்டர், என்னை கொன்னுடுவேன்னு சொல்றான் பாஸ்டர். கொன்னாலும் பரவாயில்ல, அவன் மேல சொத்து ஏதாத, புள்ள மேல சொத்து ஏதாத, பொண்ணு மேல சொத்து ஏதாத. நீ உயிரா இருக்க வரைக்கும் யார் மேலேயும் சொத்து ஏதாத. ஏன்? மனுஷன் மாறிவிடுவான், பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். கவனிங்க, சொல்றாரு, வயதான
பெற்றோரை பெண்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இருக்குமானால் இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ முதியோர் இல்லங்கள் வராது. அதே போல வயதான காலத்துல மாமியாரு மாமனாரை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இருக்குமானால் முதியோர் இல்லத்துக்கு வேலையே கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். உண்மைதானே? இதான் மனுஷன். இந்த உலகத்திலே நமக்கு வாழ்றதுக்கு பணம் அவசியம். ஆனா அந்த பணமே நமக்கு பிரதானமாய் மாறிவிடக் கூடாது. புரியுதுங்களா? புரியுதா? அதனால துன்பம் வருதா உட்கார்ந்து ஜெபம், அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஏன்னா இந்த பிள்ளை நம்மளே நம்பி இருக்கிறா. இன்பத்திலும் துன்பத்திலும் நம் முகத்தை நோக்கி பார்க்கிறா இல்லையா? ஸ்தோத்திரம். இவளுக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லை, சொத்துன்னு அள்ளிக்கொள்ள ஒண்ணுமே இல்லை. இவ இரவும் பகலும் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறா. அவருடைய உள்ளம் உருக ஆரம்பிக்கும், அவருடைய இருதயம் உருக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? புரியுதா? புரியுதா? அப்ப சொல்றாரு, நீ என்னை மறக்க கூடாது, அப்போ உன்னுடைய கை வேலை செய்யாது. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால், உங்க வாழ்க்கையில முக்கியமான மகிழ்ச்சி வரும்போது கூட அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவரை நினைச்சினே இருக்கணும். இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம், இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீங்க கனப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது குறையாது. ஏன்னா மகிழ்ச்சியின் அஸ்திவாரமே அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? அவர் நீதிமொழி 8 சொல்றாரு, நான் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருந்தேன். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, அவர் பத்தி ஞானி எழுதி வச்சிருக்கிறார், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில். போதும். அந்த அப்ப மனமகிழ்ச்சியுடைய அஸ்திபாரம் யாரு? இயேசு. அதுதான் இயேசு சமூகம் வந்துட்டா உங்க துக்கங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், புலம்பல்கள் மாறும், வேதனைகள் மாறும், வியாதிகள் சுகமாகும், அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்துக்கு இருள் விலக ஆரம்பிக்கும். ஆண்டவர் இயேசு உங்க குடும்பத்துக்குள்ள வருவார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவார். ஏன்னா மகிழ்ச்சியின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் அவர் வீட்டுக்கு வரணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவருடைய ஆலயத்துக்கு ஓடி வரணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வாசிக்கணும். 1 வசந்த வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. கவனிங்க, மகிழ்ச்சியினுடைய ஏன் மகிழ்ச்சின்னா இந்த வசனம் இன்னும் உங்க வாழ்க்கையில நடக்கல. ஒண்ணு, உனக்குள்ள அந்த ஒருமனம் வரல. 2வது, தேவனுடைய ஆலயத்துல அனுதினமும் தரித்திருக்கல. 3வது, இல்லையா, வீடுகள் தோறும் அப்படின்னா கேர்சல் நடத்தல. 4வது, உன் இருதயம் கபடம் உள்ள இருதயமா இருக்கிறது. ஏன் மகிழ்ச்சி இல்ல? இருதயம் கபடு. இந்த தேள் பார்த்தீங்களா? தேள் பார்த்துருக்கீங்களா? தேள் பார்த்துருக்கீங்களா? பாருங்க, முதல்ல 2 காலை அப்படி கூப்போம், கொடுக்கட்டப்புன்னு கொட்டிடும். காபாடம். நல்லா புரிஞ்சு. ஏன் மகிழ்ச்சியில் தெரியுமா? கவனிங்க, நீங்க தேவ ஆலயம், தேவனுடைய ஆவி உன்னிலே வாசமாக இருக்கிறார். நீங்க இந்த தேவ ஆலயத்தை கெடுக்கலாமா? கபடம் வரலாமா? நீ தேவனுடைய பிள்ளை இல்ல, இயேசு கிறிஸ்துடைய ஜெராக்ஸ் இல்ல, நீங்க வரலாமா?
கபடம் வரலாமா? இல்லையா? என்னைக்கு உன் வாழ்க்கையில கபடமான எண்ணம் வருதோ அன்னைக்கே உன் இருந்த மகிழ்ச்சி விட்டு போயிடும். உங்க இருதயத்துல கவனிங்க, உலகத்துல நிறைய குருவி பறக்குது, பிரச்சனை இல்லை, அது உன் தலைமையில கூட கட்டக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவன் உன் இருதயத்தை தான் பார்த்துனே இருப்பாரு. நீ கபடத்தோடு செய்றியா, நல்லதோடு செய்றியா, உண்மையா செய்றியா இல்லையா? ஸ்தோத்திரம். நீதிமொழி 23 சொல்றாரு, நீ போஜனம் பண்ண உட்காரும் போது உன் முன்னாடி வைத்திருக்கிற ஆகாரத்தை கவனி, அது கள்ள போஜனமான்னு பாரு. குடி பானம் பண்ணு சொல்லுவான், ஆனா அவன் இருதயம் இதான் கபடம். வாங்க 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 வாங்க, நல்லா சாப்பிட நேரத்துக்கு வந்துட்டீங்க, ஆனா உள்ள படுபாவி சோறு துன்பதான் வருவாங்க. ஆனா வாங்க 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 வாங்க, ரொம்ப நாள் பார்த்து வாங்க வாங்க நல்லா சாப்பிடுங்க, ஆனா அவன் உள்ள அவனோடு என்ன ஆகாது, ஜாயிண்ட் ஆகாது. அதுதான் கபடம். நிறைய பேருக்கு அது மாதிரி எண்ணங்கள் இருக்கு. ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு தெரியுமா? ஒரு மனம் இல்லை இல்லையா? கபடமான எண்ணங்கள். ஆனா அன்னைக்கு இருந்த விசுவாசி பாருங்க, அங்க உள்ளத்துல கபடமே இல்லை. வீடுகள் தோறும் போய் என்ன பண்றாங்க, அப்பம் பிக்குறாங்க. ஆமா, உன்னை யாராவது உங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்களா? சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். அவ வந்தாள்னா டோட்டல் சேஞ்ச், காலி அப்படின்னு சொல்றாங்க. யாரும் சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் சொல்றாங்களா? நான் தனியா ஜெபிப்பேனே தவிர அவ கூட சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா நல்லவே இல்லை, ஒரு மனம் பண்ண மாட்டா. கபடம். வந்தவனே வீடு சுத்தி பார்க்கும், புது ஃப்ரிட்ஜா கொடுத்து வச்சு வணி போச்சா. ஒரு ஆளு ஒரு 2 வீலர் வாங்கினானா. இப்போதான் இந்த ரீல்ஸ் நிறைய வந்துட்டுல, 2 வீலர் வாங்கி அந்த 2 வீலர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து என்னது அந்த வாட்ஸ்அப் என்னதுல போடுவாங்க, ஸ்டேட்டஸ்ல போட்டான். எதுல போட்டா? அப்படியே பரவிட்டான். இதுல அவன் சொந்தக்காரையோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு வண்டி வாங்கிட்டான். பாவன் என்ன யோசனை தெரியல, என்ன பண்ணானே தெரியல. அன்னிலிருந்து அவனுக்கு உடம்பெல்லாம் வலி, மண்டை சுத்துது, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. போய் அந்த சாமி கோயில் போறான், அந்த சாமி கோயில் போறான், அந்த கோயில் போறான், ஒண்ணுமே நடக்கல. துண்ணூறு அடிச்சாங்க, துண்ணூறு போட்டாங்க, வாயில போட்டான், கையில போட்டான், ஒண்ணுமே நடக்கல. ஆனா உடம்பு வலி மட்டும் அதிகமாகினே இருக்கு. அந்த ஊரு கடைசியில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு நல்ல காரியம் சொல்வாரு. ஐயா இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரு 2 வாரமா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, வெளியே போக முடியல, தலை சுத்துது, பயமா இருக்கு. சரி, நீ ஏதாவது புதுசா வாங்கினியா? ஆமா ஐயா, ஒரு வண்டி ஒண்ணு வாங்கினியா, 2 வீலரியா? சரி, அதை எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டியா? துட்டு கொடுத்து சூனி வச்சுக்கிறியா பாதி? இந்த ஸ்டேட்டஸ் நீ துட்டு கொடுத்து சூனி வச்சுக்கிறது போடாத, வேண்டாம். கொடுத்தாரா கத்து தோத்தர் போடு. ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, டே துட்டு கொடுத்து சூனி வச்சுக்கிறா. ஐயா தெரியாம செஞ்சிட்டேன் ஐயா. இப்ப நான் எனக்கு ஏதாவது ஒரு புதுசு ஆண்டு கொடுத்தாருன்னா எங்க அம்மா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு எடுத்து போவேன். எங்க அம்மாவை அதில் உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சு தான் விடுவேன். ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கிறான். வேற யாருக்கு நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். ஒரு நன்மை கொடுத்தாருன்னா ஒன்று ஜெபம் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு எங்கள் அம்மாவை, எங்கள் அண்ணி, அப்போலாம் அவங்க இருந்தாங்க, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு இந்த கார் கொடுத்தாங்க, இந்த பைக் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால நான் நல்லா இருக்கிறேன்றது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அவர் சொன்னாராம், சரி தப்புன்ட்ட, இப்போ என்ன பண்ணு, முள்ளால தான் எடுக்கணும். அதனால அதே ஸ்டேட்டஸ்ல என் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது சொல்லி மறுபடியும் ஸ்டேட்டஸ் போட்டுன்னு சொன்னாராம். அப்படியே
என் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி விட்டுன்னு சொல்லி அவன் ஸ்டேட்டஸ் அன்னைக்கே உடம்பு வழியெல்லாம் போயிட்டான். இந்த ஸ்டேட்டஸ் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தயவு செய்து ஸ்டேட்டஸ் நிக்காத. வாங்கினியா உமக்கே ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜோம் பண்ணியா தோத்திரம் இல்லையா? ஆமா. வீட்டுல போய் அம்மா அப்பா காமிச்சியா தோத்திரம். அதோட விட்டுடு. நான் ஸ்டேட்டஸ்ல போடுறேன், என்னை பார், என் அழகை பார், என்னை பார், என் கண்ணை பாருன்னா அன்னைக்கே உன் தோத்திரம் 7.5 வருஷம் விடாது உன்னை. ஏன்னா கபட ஆள் நிறைய பேர் இருக்கிறான். அழகா சொல்ற நீதிமொழியில, குடியும் போஜனம் பண்ணும் என்று சொல்லுவான், ஆனா அவன் இருதயமும் அவனுக்கு தூரமா இருக்கும். அது கள்ள போஜனம். புரிதா இல்லையா? புரிதா இல்லையா? அப்போ ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா இல்லையா, நம்முடைய இருதயம் பாருங்க கபடு நிறைந்த உள்ளமா இருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? என்னைக்கு உங்க உள்ள நல்லா இருக்கணும். ஏன் சொன்னாரு இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு கணத்தை அடிச்சாங்களா, மறு கணத்தை திருப்பி காட்டு. சத்துருக்களை சபிக்கிறாங்களா, நீ ஆசீர்வதி. துன்பப்படுத்துறாங்களா, ஜெபம் பண்ணு. பதிலுக்கு பதில் செய்து பிசாசு. ஆமென் சொல்லுங்க. ஒன்னு யாக்கோபு 1 சொல்றாரு, வைராக்கியம் அது அது உங்க லைஃப் காலி பண்ணிடும். யாக்கோபு, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்தனம். ஆமா, புரிஞ்சுட்டா இருக்க கூடாது. அப்புறம் வைராக்கியமும் விரோதமும் அந்த கலகமும் சகல துர்ச்செய்கையும் இருக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமா இருக்கும், பின்பு சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இணக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இதாங்க உண்மையான. நீ ஒரு நல்ல தேவ பிள்ளைன்னா இந்த 17ஆம் வசனம் உன் வாழ்க்கையில் இருக்கணும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமா இருக்கும். அங்க கபடம் இருக்காது, அங்க வைராக்கியம் இருக்காது, பேய்தானம் இருக்காது, பிசாசு புத்தி இருக்காது. அது சுத்தமா இருக்கும். இரண்டாவது சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இணக்கம் இணங்கி போறது, இணக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நற்கனிகள் இருக்கும், பட்சபாதம் இல்லாத மாயமற்றதா இருக்கும். ஹலோ, ஏன் மகிழ்ச்சி இல்லமா உனக்கு? ஏன் மகிழ்ச்சி இல்ல உனக்கு? பரத்திலிருந்து வர ஞானம் இல்ல, லௌகிக ஞானம் வந்துட்டு, உனக்கு உலக ஞானம் உனக்குள்ள வந்துட்டு இல்லையா? உன் இருதயத்தை பிசாசு ஃபுல்லா இருள் வச்சு மூடிட்டான். இதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அது வெளியே வந்துனே இருக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டி அது காமிச்சிடும், உங்களுடைய கனி அது காமிச்சிடும். ஆமா சொல்லுங்களேன். புரியுதா? ஏன் மகிழ்ச்சி இல்லை? ஏன் மகிழ்ச்சி இல்லை? மகிழ்ச்சியின் தெய்வத்தை நீ அஸ்திபாரமா வச்சிருக்கிற. அஸ்திபாரமே யாரு? மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவர். ஏன் இல்லை? நீ அவரை விட்டுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்ட. ஹல்லேலூயா. யாக்கோபு 1 சொல்றாரு 26, உங்களில் ஒருவனும் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான் அவன் பக்தி வீண். ஹலோ, சில பேர் பக்தி என்ற வேஷத்தை நாவை அடக்குதே இல்லை. நாவு அடங்காது, அது நரகத்துக்கு கொண்டு போயிடும். 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஃபுல்லா நாவுக்கு ஒரு அதிகாரம் வச்சார் ஆண்டவர். அது சின்ன அவைமா இருந்தாலும் ஒரு பெரிய காட்டை கொளுத்தும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், அப்படின்னு அடக்கணும்னு அர்த்தம். நாவை அடக்கணும். ஆண் இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி,
வாலிபனா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும் சரி, நாவை அடக்கணும். சொல்லுங்க, நாவை அடக்காமல் தன் இருதயத்தை நீயே வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த பக்தி வீண். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்ததும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கு. கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. எது பக்தி? எதுங்க பக்தி? புரியுதா? பக்தியின் வேஷம் போட்டு பாதாளம் போகலாம். நீ நம்முடைய தேசம் பக்தியின் வேஷத்தை போட்டுக்கொண்டு இல்லையா பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்க பக்தி என் பக்தியும் வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். பக்தியா? தாலி கூட முன்னாடி சிறுவ தாலி முன்னாடி வச்சு போட்டு பக்தியா? சிறுவ தாலி முன்னாடி போட்ட பக்தியா? புரிஞ்சுட்டீங்களா? தன் நாவை அடக்கணும். தேவ பக்தின்னு சொல்லிட்டு இல்லையா நரகத்துக்குள்ள போயிடாத. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்களுக்கு உதவி செய். யார் பார்க்கிறான் யார் பார்க்க அதை கவலை வேணாம், உதவி செய். ஆமீன் சொல்லுங்க. உலகத்தால் கரைப்படாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். அதுதான் தெய்வத்துக்கு முன்பாக மாசில்லாத பக்தி. அப்ப பாருங்க, அவர் மேல ரொம்ப பிரியப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 119:92 வாசிக்கலாம். இரண்டாவது, ஏன் மகிழ்ச்சி இல்லை? உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என்னைக்கோ நான் செத்துட்டு இருப்பேன். ஏன் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை? நமக்கு வேதம் மன மகிழ்ச்சியா இல்லை. எல்லாருக்கும் பாஸ்டர்ஸ் கூட இன்னைக்கு வேதம் ஏதோ படிக்கணும், அவ்வளவுதான் தோத்திரம். ஏதோ படிக்கணுமே தவிர இல்லையா அது மனமகிழ் சொல்றாங்க. படிப்பதற்காக வேதம் வாசிக்காது. ரொம்ப அழகா சொல்ற யாக்கோபு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். திருவசனத்தை வாசிக்கிறோம் இல்லை, கேட்கிறோம் இல்லை, அதுபடி நட. கவனிங்க, சில பேர் வேதத்துக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இல்லை. வேதத்தை வாசித்து அதுபடி நடக்கணும். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவனா என்ன? வேதத்தை வாசிக்கிறீங்க. வாசிமான் வசந்த 2ஆம் அதிகாரம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? திருவசனத்தை கேட்கிறீங்க, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இல்லனா இல்ல செய்ய மாட்டேன், என்ன பண்ணுவேன்? அவரே அதுல பதில் வச்சிருக்காரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இல்ல நீ வஞ்சிக்கப்பட்டு போயிடுவேன். பிசாசு உன்னை வஞ்சித்து விடுவான். திருவசனம் கேட்கிறீங்களா? அதை செய்ய நீங்க தீர்மானிக்கணும். ஆண்டவரே ஏசப்பா, என் நாவை நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். என் உள்ளத்துல கபடம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா, நல்ல உள்ளமா இருக்கணும். ஆண்டவரே புரியுதா? நீங்கள் நீங்கள் வசந்த கேட்கிறீங்களே, அதுபடி நடக்க நீங்க என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்கணும். இதுல வாங்கி இதுல விட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். பாஸ்டர் அது காரணமாக மாட்டார். பாஸ்டர் காரணமாக மாட்டார் இல்லையா? பாஸ்டர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, திருசபைக்கு வருகிற அத்தனை லட்சங்களை நீ ஆசீர்வதியும். நல்ல சுகபல ஜீவனை தாரும். நன்மையினாலும் கிருபினால் முடிச்சூட்டும். சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று அவர் தன் கடமையை செய்வார். நீங்கள் பாத்திரமா இல்லை என்றால் அது உங்களுக்கு பலிக்காது. பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கவே இல்லை, பாஸ்டர் எங்களுக்காக உபவாசம் பண்ணல. ஏன்? எனக்கு நம்ம தலையெழுத்து, எனக்கே நான் உபவாசம் பண்ண முடியல. புரியுதா? பரிசுத்த உபவாச நாளை நெய்மி, ஜெபம் பண்ணு, தாழ்த்து, வெறுமையாக்கு. தெய்வத்தோடு எதிர்த்து நிற்காத.
தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காத, அதன்படி செய்ய கத்துக்கோ. பாருங்க, ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். கர்த்தரோடு பேசுவார், உனக்கு உதவி செய்வார், உனக்கு நன்மைகளை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? ஏன் உனக்கு சொல்றார் தாவீது, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாம போயிருந்தா நான் என்னைக்கே என் துக்கத்துல செத்திருப்பேன். எத்தனை அந்த அனுபவம் உண்டு. உங்களுக்கு மாத்திரம் இந்த பைபிள் கிடைக்காம போயிருந்தா, இந்த வேதம் கிடைக்காம போயிருந்தா, இயேசு கிடைக்காம போயிருந்தா, இந்த சர்ச்சைக்கு வராம போயிருந்தா, என்னைக்கோ நீங்களும் நானும் மண்ணுக்கு மண்ணாக போயிருப்பீங்களா? உண்மையா? எஸ். இந்த வசனம் சரியான நேரத்தில் நம்மளை தேற்றினது, தைரியம் கொடுத்தது. எஸ், கோ, நான் இருக்கிறேன், போ. இல்லையா? என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு எழுப்ப தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருக்கும், தயவு இருக்கும். வசனம் தாங்க முக்கியம். ஏன் ஆண்டோட பலமுறை போராடி, ஆண்டவரே அந்த லேண்ட் வாங்கலாமா வேண்டாவா, லேண்ட் வாங்கலாமா வேண்டாவா, லேண்ட் வாங்கலாமா வேண்டாவா, ஒரு மாசமா ஆண்டோடு போராடி கொண்டிருக்கிறேன். 30ஆம் தேதி தான் பதில் கொடுத்தார் ஆண்டவர். நேத்து தான் கன்ஃபார்ம் பண்ணார் ஆண்டவர். ஆமென். இப்போ தைரியமா கால் எடுத்து வைக்கலாம். ஏன்னா சொல்லிட்டாரு, பரத்திலிருந்து நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி, பரத்தில் நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை நான் ஆதரிப்பேன். ஓகே, கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டாரு அவரு. போப்பா, நீ போ, நீ செய், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா கவனிங்க, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து தான் வரப்போகுது, எங்கிருந்து வரப்போகுது. அப்ப நாங்க காணி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பாஸ்டர். நாங்க காணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே பாஸ்டர். தசமம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா பாஸ்டர். பில்டிங் ஃபண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா பாஸ்டர். எங்க கைனி வித்து கொடுக்கலாம்னு யோசிச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, கொடு. ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க மாட்டார். அவர் வசந்த கொடுத்துருவாரு. அப்படியே நீ ஸ்டாப் பண்ணிட்டாலும் பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும் பாரு. அவர் வார்த்தை கொடுத்துட்டாருப்பா, நான் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன், போதும். அந்த வார்த்தையை பிடிச்சு 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 இல்லையா 10 ஏக்கர் வாங்கிடுவேன். எனக்கெல்லாம் அந்த தைரியம் அறிய மாட்டேன் பாஸ்டர். வசனம், வசனம். ஆமா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி, எவ்வளவு தூரம் ஸ்ட்ரைட்டா பேச மாதிரி இருக்குது. ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை நான் ஆதரிப்பேன். ஆமா, ஆமா, ஹல்லேலூயா. அதுதான் வசனம். உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. அதான் சொல்றேன், உங்களுக்கு வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்றியா, முடிஞ்சா 1 மணி நேரம் வேதம் வாசி. 1 மணி நேரம் ஜெபம் பண்றியா, ஒரு அரை மணி நேரமா வேதம் வாசி. இல்லையா? சங்கீதம் வாசிக்கிறது, நீதிமொழி வாசிக்கிறது, அப்புறம் தடவி பார்த்து, அப்புறம் இல்லையா உங்களுக்கு எதெல்லாம் ஆறுதலா இருக்குமோ சங்கீதம் வாசிக்கிறது. அதான் பாச, அவன் கண்ணீரை துடைப்பேன், இரவெல்லாம் என் படுக்கையினாலே என் கண்ணீரை படுக்கை நினைச்சேன். இந்த மாதிரி ஆறுதலா தேடி தேடி கேலண்டர் பார்த்து கை வச்சு தொலைச்சு விடுவார் ஆண்டவர். வேதம் தான் உன்னுடைய மனமகிழ்ச்சி. புரியுதா? ஆமா, 1 மணி நேரம் ஜெபம் பண்றியா, அரை மணி நேரம் உட்கார்ந்து இல்லையா தொடர்ச்சியா வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். இப்போ நீதிமொழி புஸ்தகம் வாசிப்பேன், பழைய ஏற்பாடு வாசித்து இப்ப புதிய ஏற்பாடு வந்துட்டேன். நான் ஒரு வருஷத்துக்கு வேத வாசி முடிக்க தீர்மானம் பண்ணுங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு, பைபிளை படிச்சு முடிக்க தீர்மானம் பண்ணு. ஒரு அற்புதம் நடக்கும். நான் 25 முறை படிச்சிட்டேன், இன்னொரு முறை படி. அல்லேலூயா, ஆமென். வேதத்தை எத்தனை வருஷம் படிச்சாலும் புது புது வெளிப்பாடுகள், புது புது ஞானம், புது புது அறிவு, புது புது விசுவாசங்களை கர்த்தர் அந்த வெளிப்பாடை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமா, ஆமா. ஜார்ஜ் முல்லர் 100 முறை புதிய ஏற்பாட்டை முழங்கால் நின்று படிச்சிருக்கிறாராம். 2000 அநாத பிள்ளைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்திப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
200 முறை 100 முறைக்கு மேல முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்திருக்கிறான். வாலி பிள்ளைங்க சொல்றேன், முழங்கால் நின்று பைபிள் வாசி. பெட்ல சாஞ்சிக்கின்னு அந்த சோப்பால சாஞ்சிக்கின்னு கண்ணும் போயிடும், எல்லாம் போயிடும். உனக்கு முட்டி போட்டு படி, முடிஞ்சா முட்டி போட்டு படி, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. அது தெய்வத்துக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவதற்கு சமமாக இருக்கும். ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அந்த வேதம் தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. அது இல்லைன்னா நான் என் துக்கத்தில் என்னைக்கோ செத்துருப்பேன்ற. புரியுதா? புரியுதா? அதனால ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா உனக்கும் பைபிளுக்கும் ரொம்ப சம்பந்தமே இல்லை. பைபிள் படிச்சு எத்தனையோ நாள் ஆச்சு, எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. உனக்கு இன்னிலிருந்து ஆரம்பி, மறுபடியும் ஆரம்பி. ஆண் சம்பந்தம் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு இல்லையா, வேதத்தை வாசி. கர்த்தர் உன்னோடு பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதை விட்டுட்டு இல்லையா நீங்க உலகத்தை தேடாதே. புரியுதா இல்லையா? ஏன் உனக்கு மன மகிழ்ச்சி இல்லை? ஏன் நீ யார்கிட்டயும் பேசதே இல்லை? பேச மாட்டோம். நீங்க தான் நாவை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டீங்களே, அது வேற. சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரதர் பிரைஸ் லார்ட், கணப்படுத்து. புரியுதா? உனக்கும் இயேசுநாதருக்கு தான் இல்லையா டீல் இருக்கணுமே தவிர உலகத்தோட டீல் இருக்கக்கூடாது. போராடு, என்னோட பேசுங்க, என் கூட பேசுங்க, என்னோட பேசுங்க, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. நான் துக்கத்தில் இருக்க ஆண்டவரே இல்லையா, பேசு. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகும். தேவனுடைய வார்த்தை உண்டான் இல்லையா? எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது, எசேக்கியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது, ஆமோஸுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது இல்லையா? தேவனுடைய வார்த்தை உண்டாகும். புரிஞ்சிட்டீங்களா? 9ஆம் மாசத்துல இருந்து இல்லையா ஒரு 10 அதிகாரமாவது வாசிங்க. புதிய ஏற்பாடு எடுக்கிறியா, மத்தேயிலிருந்து 10 அதிகாரம், அடுத்த நாள் 10 20, அடுத்த நாள் 20 30 முடிச்சா ஒரு மார்க், லூக்கா, அப்படி 10 அதிகாரம் வாசிங்க. நான் சொல்றேன், இந்த 4 மாதங்கள் உங்க வாழ்க்கையில மகிமையான மாதங்களாய் மாறும். ஏன்னா அது உனக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்கும். ஹல்லேலூயா. உங்களை நற்குணசாலியாய் மாற்றும், உங்களை தேவ பக்தி உள்ள மக்களாய் மாற்றும், உங்களுக்கு நன்மைகளை செய்யும், உங்களை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், முன்னேறி செல்ல உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சி இல்லை? உண்மை சந்தோஷமா இல்லை பாஸ்டர், இது ஒரு நடப்பணமா தான் பாஸ்டர் இருக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சு பாரு, சூழ்நிலைகள் மாறும். புரியுதா? ஆமா, இயேசு வந்தாதான் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் உண்மைதான், இயேசு வரணும், இயேசு வரணும். உன் சூழலை மாறினா இயேசு வரணும். மனுஷன் வந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா, பாஸ்டர் வந்து பிரயோஜனம் இல்லை. இயேசுதான் உன் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். அதுக்கு என்ன பண்ணணும் அதை செய். ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லைனா நான் என்னைக்கோ செத்திருப்பான். உண்மைதாங்க, உண்மைதான். ஆண்டவர் ஏற்ற சமயத்துல அந்த ஒரு வார்த்தையோடு நான் பேசியிருப்பார் இல்லையா? துக்கத்தோடு இருக்கும்போது இதான் ஒரு வசந்த காட்டியிருப்பார் ஆண்டவர், ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி இருப்பார். அது நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கும் இல்லையா? நீ ஏன் சாக வேண்டும், நீ ஏன் சாக வேண்டும் சொல்லியிருப்பார் ஆண்டவர் இல்லையா? என் மேல உன் பாரத்தை வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார் ஆண்டவர். தேவனால் கூட காரியம் உண்டா? உன் பிரச்சனை மாற்றது தேவ முடியாதா? பெரிய பர்வதமே ஏமாத்திரம், செருபா பேலுக்கு முன்பாய் சமபூமி ஆகும் இல்லையா? உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோட பெரிய நம்ம இயேசு பெரியவர். இந்த விசுவாசம் எப்ப வரும்னா இந்த வேதத்தை வாசிக்க 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 வாசிக்க. மத்தேயில ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும், மார்க்கில் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும், லூக்காவில் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும் இல்லையா? ஆமா, யோவானில் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும்,
இல்லையா? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசனம் இருக்கும், உன்னை தைரியம் ஊட்டுற வார்த்தை இருக்கும், உன்னை உற்சாகப்படுத்துற வார்த்தை இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 27ஆம் அதிகாரம், நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அற்றுப்போன சூழ்நிலையிலே எல்லா ஆகாரத்தை கொண்டு போய் கடல் தூக்கிட்டு, இல்லையா ஸ்தோத்திரம், என்ன நடக்குமோன்னு யோசிக்கும் போது பல நாளா அவங்க சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, கடல் பிரயாணம். ஆனா தெய்வம் அந்த சூழ்நிலை வந்து பேசுறார், பவுலே பயப்படாதே. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. 24 ஆண்டு சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கை தட்டுங்கம்மா. ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலை, கப்பல் இப்படி அப்படி ஆடுது, புயல் காத்து வீசுது, பாயெல்லாம் கிழிஞ்சிட்டு, இல்லையா ஸ்தோத்திரம், கட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க, பல நாளா சாப்பிடல. ஆனா ஒரு வார்த்தை வருது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதோ நான் உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிறேன், யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்றான். கப்பல் உடைஞ்சது, ஆனா அவங்கவுங்க அந்த பிடிச்சிட்டு போய் தீவிர செஞ்சாங்க, ஒரு உயிர் சேதம் கிடையாது. ஏன்? தேவனுடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியிலும் அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். அதைதான் பைபிள் வாசிக்கணும், இல்லையா? வேதனையோடு, பயத்தோடு, துக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லி நீங்க அன்றாடம் வாசிக்கிற அந்த வேத வாசிக்கும் போது ஒரு வார்த்தை உண்டாகும், பயப்படாதே, நான் உனக்கு தயவு செய்வேன், ஒத்தாசை அனுப்புவேன். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பாருங்க, உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். உலகத்திலேயே மனுஷனோடு பேச ஒரே தெய்வம் இயேசு, வேற எதுவும் பேசாது. இயேசு ஒருவரை நம்மோடு பேசுகிறார். ஆமென். அப்போ ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா, நம்ம அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இல்லையா? ஆமா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது பைபிள் வாங்கிடுங்க, ஒவ்வொரு வருஷம் ஒரு புது பைபிள், இல்லையா? ஆமா, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு சர்ச்சில் கொடுத்தாங்களே அந்த பைபிளே வச்சு வண்டி ஓட்டு பாருங்க. நோ, இது எனக்கு ஏற்கனவே 16வது பைபிள். இது இப்ப வேற பெரிய பைபிள் வாசிக்கிறேன். எல்லா பைபிள் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறேன். ஏன் பழைய பைபிள் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும், இதுல இந்த வசனம் வருது, இதுல இந்த வசனம் வருதுன்னு. புது பைபிள் தெரியாது. அதான் வருஷத்துக்கு ஒரு புது பைபிள் வாங்கி என்ன பண்ணணும், தேவன் கூட பேச வார்த்தைலாம் அண்டர்லைன் பண்ணி அந்த வார்த்தையை வச்சு செபிக்கணும். புரியுதா? அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை உனக்கு அஸ்திபாரமா இருக்கும். ஆண்டு சொன்னாரு, நான் சொன்ன இந்த வார்த்தை படி நீ செஞ்சா நீ புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்ப. பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெருமழை பெஞ்சாலும் சரி, காற்று அடிச்சாலும் சரி, இல்லையா உன் மேல மோதினாலும் சரி, நீ அசைக்கப்பட மாட்ட. உன் வாழ்க்கை அசையாது, உன் குடும்பம் அசையாது, பிள்ளைகள் அசையாது, உன் தொழில் அசையாது, உன் வியாபாரம் அசையாது. உனக்கு உண்டான ஒன்றையும் சத்துரு அசைக்க முடியாது. ஏன்? அவர் உன்னையும் சுத்தி வேலி போட்டினே இருப்பார் ஆண்டவர். நம்புறீங்களா? மலை ஏந்து நிக்கலாம். 2 வார்த்தை பேசி இருக்கிறோம். அடுத்த 2 வார்த்தையை பாஸ்டமா பேசுவாங்க 2வது ஆராதனையில. கேளு, அவங்க என்ன 2 வார்த்தை பேச போறாங்க பாரு. இதுவே போதும் பாஸ்டர், பத்தாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வேதத்து மேல வாஞ்சியா இருக்கணும். பைபிள் சொல்றாரு, அதை யாக்கோபு சொல்றாரு, கேட்பதற்கு தீவிரமா இருக்கணுமா. அடுத்த ஆராதனை என்ன பேச போறாங்க?
அடுத்த ஆனது என்ன பேச போறாங்க, ஈவினிங் என்ன பேச போறாங்க இல்லையா? வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், போய் பார்க்கலாமே. ஏன்னா எனக்கு இருக்கிற கிருபை வேற, அந்த அம்மா இருக்கிற கிருபை வேற, என் விசுவாசம் வேற, அந்த அம்மா விசுவாசம் வேற. அப்போ கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு டைம் எடுக்கணும். பட்டு பண்ண அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னங்க பேச மாட்டீங்க? புரியுதா? பேசுறது எப்படி இருக்கணும்? சிவ படபட 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 படபட. ஜாக்கிரதையாரு. பேச்சினாலே பாவம் வந்துடும். பேசுறதுக்கு ரொம்ப யோசி, கோபப்படுறதுக்கு இன்னும் ரொம்ப யோசி. கோபம் நிர்முடனை கொண்டுட்டு போயிடும். ஹல்லேலூயா. புரியுதா? கை வைத்துங்கப்பா. என் மகிழ்ச்சி இல்லப்பா, இந்த 8 மாசம் ஆச்சு என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. கேளு. எங்கேயோ நாம் தவற விட்டு இருப்போம். கேளு. எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப சகோதரா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், ஸ்திரியா இருக்கலாம், எல்லாருக்கும் தேவன் ஒருவரே. ஆமென். வார்த்தை ஒன்றே. கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த திருவசனத்தை நான் கேட்டவனாக அல்ல, அதன்படி செய்கிறவனா என்னை மாற்றும். கேளுங்க கேளுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏன் இந்த 8 மாசம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை இல்லையா? வெற்றி இல்லை, சுகம் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, ஜெபத்தில் முன்னேற்றம் இல்லை, வேத வாசிப்பில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. நடைப்பணமா நீ வாழ்ற, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று நீ செத்தவனாய் இருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை அப்படி இருக்க விரும்பல. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள அவர் மறுபடியும் தம் ஆவியை அனுப்பி அவர்களை உருவாக்க விரும்புகிறார். இயேசுவே அப்படி செய்வீராக. ஓராபா சந்தாராமா தோராபா பாபா ராபா சந்தா. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கெடுக்கிற பொல்லாத அந்த சத்துரு, பொல்லாத அந்த பிசாசு, பொல்லாத அவனுடைய தந்திரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இப்போதே விலகட்டும். சாத்தான் விலகி போ. சத்துரு ஆவியானவருடைய அணுக்கழகம் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் அந்த மகிழ்ச்சி இந்த மக்கள் வாழ்க்கை உண்டாகட்டும். உதவி செய்யும் இயேசு மூலம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே